20/9/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஒரு டியர் லாட்டரியோடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படிலாம் வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 19ஆம் தேதி ஆள் போட்டு நம்ம 7 1 9ன்னு கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான பவரை எடுத்து அதில் கீழே கொடுத்துருந்தோம் எப்படி வரும்ன்ட்டு. சரிங்களா? 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 105ன்னு வந்திருக்குது. சரிங்களா? ரிசல்ட்டு 105. நம்ம 5 0 கொடுக்கல, ஆனால் 1 வந்திருக்குது. சரிங்களா? பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 7 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதுலேயும் 1 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 2 வாட்டி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்தும் 1 1 1 6 1. சரிங்களா? இந்த 6ம் பாஸு 1ம் பாஸு. சரிங்களா? அதுதான் நம்ம கொடுத்தோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரிபிள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இல்லைனாலும் 1 6 இந்த மாதிரி 7 2 1 6 9 4 அந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்கன்னு சொல்லி நம்ம 9 4 4 9 கொடுத்துருந்தோம். ஆனால் 1 6 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 1 6 நம்ம இங்கே வச்சுருப்போம் பாருங்கள். 6 1 961ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து பிசி பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அது மாதிரி 7 4 1ன்னு வந்ததுனால நம்மளுக்கு ஊடையில் 4 வந்திருக்குது. 1 நம்ம வந்துட்டு அதுவும் ஃபுல் வின்னிங் எடுக்க வேண்டியது 4ஆம் நம்பரை வச்சு நம்ம கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா ஒரு அருமையான ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் இது. இல்லைன்னா இதில் ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நம்ம 2 வின்னிங் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பரவாயில்ல, ஓகே. ஏன்னா நம்ம டபுள்ஸ் வச்சு கொடுக்க முடியாதுல்ல. நானும் சொன்னேன் இதுவும் வந்து ட்ரிபிள்ஸ் கணக்கு தான். ஏன்னா 1க்கு பவர் 6 6க்கு பவர் 1 தான். அந்த மீனிங்கில் தான் அவங்க வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? அதுமாதிரி நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 7 1ங்கிறது டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 6 1 நம்ம கொடுக்கல, இருந்தாலும் 6 1 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். 7 1 4 1 நம்ம 46ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அதில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும். இதில் வந்து நல்ல ஒரு அருமையான 7 1 பாருங்கள். இதில் பாருங்கள் 714. சரிங்களா? அழகாக ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி 1 6 1 இதுவும் நல்ல ஒரு வின்னிங் தான். சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். இப்படி தான் சில நாள் நல்ல வின்னிங் கிடைக்கும், சில நேரம் கொஞ்சம் மிஸ் ஆகிடும். நாளைக்கு 1 0 2ன்னு இருக்குது. இது 1 ஆல் போர்டு நம்பர் இதை எடுக்கணும். இல்லை 6 5 7ங்கிற பெரிய நம்பரை கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 1க்கு பவர் 6 0க்கு பவர் 5 2க்கு பவர் 7. நாளைக்கு 0ங்கிறது ஆட்டத்தில் இருக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி 2ஆம் நம்பருக்கு நாளைக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா 7 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதை வச்சு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கொடுக்குறத மட்டும் கண்மூடித்தனமாக போட வேண்டாம். நீங்களும் கொஞ்சம் யோசித்து கெஸ்ஸிங் எடுங்க. சரிங்களா? அதேமாதிரி கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு 8610575149. சரிங்களா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 10 20 12ன்னு கொடுத்துருக்குறேன். மேலே ஒரு 3 செட்டு 65 75 67 62 52 72ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது நான் கொடுத்த மாதிரியே வரும்னு அதிகபட்சமாக இது கிடையாது. கொடுத்தது ரொட்டேட் ஆகி கூட வரும். 10ன்னு கொடுத்துருக்கேன்னா 0 1ன்னு கூட வரும். 20ன்னு கொடுத்துருக்கேன்னா 0 2ன்னு கூட வரும். இல்லை நாளைக்கு இந்த 75 இதெல்லாம் பவர் நம்பர் 70ங்கிற மாதிரி கூட நம்பர்கள் வரலாம். சரிங்களா? நான் அதை கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் சொல்லிக்கிறேன் நான். அந்த மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ஒரு செட்டு கூட வச்சு பாருங்கள். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. நான் கொடுத்த 9 செட்டில் நீங்கள் கான்ஃபிடன்ஸாக ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. இல்லை நீங்களே தனியாக நீங்கள் எடுத்தாலும் எப்பவும் ஒரு செட்டை வந்து ரொட்டேட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு 67ன்னு எடுக்கிறீங்களா, 76ம் ஒரு செட்டு. நீங்கள் எடுக்கிற செட்டும் சரி, நான் கொடுத்த செட்டும் சரி, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு. சரிங்களா? அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 102 786 720 682 670 172ன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். பாக்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் 6 செட்டும் பார்க்க வேணாம். சரிங்களா? 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ உங்களுக்கு நான் கொடுத்ததில்ல. இல்லை நீங்கள் யாருக்குனே கெஸ்ஸிங் பண்ணி வச்சுருக்கல, ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்தால் பாக்ஸாக போடுங்க. இல்லை ரொட்டேட் பண்ணி மாற்றி வச்சு போடுங்க. சரிங்களா? பாக்ஸு நம்ம வந்துட்டு ஏன்னா எப்படி கொடுத்தாலும் மாறி வரும். அதனால் நம்ம அப்படி கொடுக்குறோம். அதுக்காண்டி நீங்கள் 6 செட்டை கொடுத்துட்டு 3 ஷோக்கும் பாக்ஸு போட முடியுமான்னு அது போட முடியாது. நம்ம கொடுத்ததில் அந்த 1 மணிக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் அப்படி ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் முன்னே. அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வருங்கிறதுக்கு இல்லை, மாறி வரும். அதனால தான் நம்ம பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பாக்ஸை நான் கொடுத்துருக்க 6 செட்டையும் மொத்தமாக போட முடியாது, 3 செட்டு. சரிங்களா? அதை கொஞ்சம் மெயினில் வச்சுட்டு யோசனை பண்ணி நீங்கள் போடுங்க. சரிங்களா? அதேமாதிரி ஆல் போட நம்பர் நீங்கள் பார்த்து நீங்களும் நான் கொடுக்காத நம்பரும் இங்கே இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். பாருங்கள். சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் தெரிஞ்ச நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.